வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல திருப்பதிக்கு போனாலே லட்டு தான் ஃபேமஸ். அந்த திருப்பதி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திருப்பதியில கொடுக்குற அதே டேஸ்ட்ல தான் லட்டு வந்திருக்கு. அளவுக்கு உங்க வீட்ல இருக்க சின்ன கப் அப்படி இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. திருப்பதி லட்டு எண்ணெயில செய்யக்கூடாது, நெய்யில தான் செய்யணும். ஒரு பாத்திரத்துல 3.25 கப் அளவுக்கு சக்கரை போட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. எந்த கப்ல சக்கரை எடுத்தமோ அதே கப்ல 2.25 கப் அளவுக்கு கடலை மாவை பால் ஊத்தி தான் கரைக்கணும். தண்ணி ஊத்தி கரைக்க கூடாது. மாவை பச்சை பால் ஊத்தி கரைச்சிங்க. மாவுல எந்த ஒரு கலர் ஊத்தக்கூடாது. கரைச்ச மாவு பாத்தீங்கன்னா நல்லா பூந்தி ஊத்துற பக்குவத்துல இருக்கணும். இது போல நெய்யை நல்லா சூடா வச்சுட்டு மாவை இது போல ஊத்துங்க. அப்பதான் பூந்தி நல்லா பொரிஞ்சு வரும். பூந்தியை பொரிக்கும் போது காரா பூந்தி மாதிரி பொரிக்காதீங்க. சாஃப்டா இருக்கணும். அதே சமயம் மாவு வெந்து இருக்கணும். பூந்தியில பொரிக்கிற பூந்தி பாத்தீங்கன்னா ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதை சக்கரை பாகல போட்டுடலாம். இப்ப கடலை மாவுல பாலை ஊத்தி நெய்யில ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த பூந்தியோட கலரே பாத்தீங்கன்னா இது போல இருக்கும். பூந்தியை கையால பிசைஞ்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா மிக்சில 2 சுத்தி சுத்தி எடுத்துக்கங்க. இது கூடவே தட்டி வச்சிருக்க ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். டைமண்ட் கற்கண்டு, பச்சை முந்திரி, பச்சை திராட்சையா போட்டுக்கோங்க. திருப்பதி